பீப்புள் மீறினாங்கன்னு சொல்ல முடியும். ஐயோ இது வெளியில இருந்து எனக்கு வரல ஹர்ட். ஒரு மாற்று கருத்தை கேட்கலன்னு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று எபிசோடு எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தரமான எபிசோட்னு சொல்லாங்க. ஏன்னா எபிசோடு ஸ்டார்டிங் சீனு கமருதீன் வந்து அரோராவை பயங்கரமா லாக் பண்ணிட்டு இருந்தான். கண்டிப்பா சொல்றேன், சூப்பரா லாக் பண்ணாங்க நேற்று, குறைய சொல்ல முடியாது. அரோராவை எப்படி லாக் பண்ணுமோ எல்லா ரூட்லயும் போய் லாக் பண்ணிட்டான். அரோரா எப்பவுமே லாக் ஆயிட்டாங்கன்னா லைட்டா ஒரு அழுவிய போடுவாங்க. அதையுமே இவன் சூப்பரா சொல்லிட்டான். உனக்கு பிரச்சனைனா நீ அழுதுருவ, நான் ஆம்பளை பையன் எப்படி அழ முடியும், அதுக்காக நீ அழுதுறதுக்காகலாம் விட்டுட்டு போக முடியாதுன்ற மாதிரி நல்லா தான் பேசினான். சரி ரைட்டு. அடுத்ததா விஜய் சேதுபதி வந்தாரு. கொஞ்ச நேரம் அவர் வந்து பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணாரு, கனியை எவிக் பண்ணாரு. அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்தது பாருங்க, அதுதாங்க தரமான சம்பவம். அந்த பிரச்சனையில நீங்க ஒரு மாதிரி பார்க்கலாம். அதாவது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இவங்க பக்கம் தான்ப்பா சரி, இவங்க பக்கம் தப்புப்பான்னு நீங்க நினைக்கலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை தான் நான் சொல்ல போறேன். மாற்று கருத்து கண்டிப்பா உங்களுக்கு இருக்குங்க. மாற்று கருத்து இருந்தால் தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு லைக் போடாம பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ விஷயத்துக்கு வந்துடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நேற்று திவ்யா பண்ணது நிறைய இடத்துல தப்பு இருக்கு. ஏன்னா திவ்யா தான் வந்து நிறைய மாட்டின மாதிரி எனக்கு தெரிஞ்சது. நேற்று துண்டா திவ்யா மாட்டிக்கிட்டாங்க. சிலர் வந்து திவ்யா ஃபயரு, எல்லாருமே திவ்யாவை கார்னர் பண்றாங்க அப்படின்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனா திவ்யா பக்கம் தான் ஏகப்பட்ட தப்பு இருக்கு. ஏன்னா வந்து திவ்யா எவ்வளவு முரண்பாடா இருக்காங்கன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஆக்சுவலாக வந்து சாண்ட்ராவும் விஜே பார்வதியும் பேசும்போது சம்மந்தமே இல்லாமல் திவ்யா உள்ள நுழைஞ்சிருப்பாங்க. அது என்னன்னா, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ், எவிக்ஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஐ நியூ இட் அப்படின்ற மாதிரி விஜே பார்வதி சொல்கிறாங்க. அவங்க மீன் பண்ணி சொல்கிறது என்னன்னா, என்ன வந்தாலும் ஒன்னையும் என்னையும் தான் சொல்லுவாங்க, இவனுங்க அப்படி தான் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும்ன்றதை மீன் பண்ணி தான் சொல்கிறாங்க. அதுக்கு உடனே திவ்யா உள்ள பூர பார்க்குறாங்க. என்னமோ பேசிட்டு போகிறாங்கன்னு திவ்யா போகலாம். உள்ள பூந்தோடனே பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, இப்போ உங்ககிட்ட பேசுற மனநிலையிலேயே நான் இல்லைம்மா, கொஞ்சம் என்ன ஃப்ரீயா விட்டு நம்ம அப்புறமா பேசிக்கலான்ட்டு இங்கிருந்து கிளம்புறாங்க. நீ அது எப்படி போவ, நீ எப்படி என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லுவ, நீ எப்படி வீட்டில் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன்னு பிரச்சனை வலிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிரச்சனை வலிக்கிறாங்க. நல்லா என்னன்னா, நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், திவ்யா வந்து வாலண்டரியா பிரச்சனை வலிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நீ இங்கேருந்து போ, சாதாரணமாக போன்னு சொல்லுவாங்க. நீ எப்படி சொல்லுவ, இது பிக் பாஸ் வீடு, நான் இங்கே தான் இருப்பேன். ஒவ்வொரு வாட்டியும் பேசும்போது முதுவை காமிச்சிட்டு ஓடாத பார்வதி, தைரியமாக பேசுன்னுவாங்க. தைரியமாக பேச வந்தால் இவங்க தான் ஓடுவாங்க. சரி வரேன், ஓகேவா. முதல்ல வந்து திவ்யா இப்படிலாம் பேசி பார்வதி கிளம்பி போயிட்டாங்களா, திவ்யா கிட்ட என்னென்ன பாயிண்ட் வைக்கிறாங்க, இது பிக் பாஸ் வீடு, நீங்கள் போக சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து நான் பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு முதுவை காமிச்சு போறீங்க, பேசுங்க அப்படி இப்படின்ற மாதிரிலாம். ஏன்னா வாலண்டரியா பிரச்சனை பண்ணுறாங்க. விஜே பார்வதி அங்க இருந்து போறதுக்கு காரணம் வாலண்டரியா இவங்க வம்ப வலிக்கிறாங்கன்ட்டு அமைதியா போயிட்டாங்க. ரைட்டு. அடுத்து ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சது. யாருக்கு பிரச்சனை ஆரம்பிச்சது? திவ்யாக்கும் விக்ரமுக்கும் ஆரம்பிச்சது. விக்ரம் ஒன்று வைக்கிறாரு, நீங்க பதிலுக்கு வைக்கிறீங்க, சண்டை போடுங்க, எல்லாம் கூட ஓகேங்க. ஆனா விக்ரம் கடைசியில என்ன சொல்றாருன்னா, நீங்க ரிலாக்ஸ் ஆகுங்க, உங்ககிட்ட நான் கண்டிப்பா பேசணும்னு சொல்றாரு. நான் அந்த சண்டை பெருசா முடிஞ்சு இந்த லான் ஏரியாக்கெல்லாம் வந்து சண்டை போட்டாங்களா, அப்ப சொல்றேன், நீங்கள் எதுனாலும் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன், நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும், பொறுமையாக நின்று பேசலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. அதுக்கு திவ்யா வரவே மாட்டாங்க. ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முதுவை காமிச்சிட்டு போகாத பார்வதின்னு சொன்னவங்க வேகமாக உள்ளே பேசிகிட்டு இருக்கவங்க லான் ஏரியாவுக்கு எதுக்கு வேகமாக ஓடினாங்க, முதுவை காமிச்சிட்டு திவ்யா எதுக்கு ஓடினாங்க? ஏங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானங்க சொன்னீங்க. இதை தாண்டி விக்ரம் பேசும்போது உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லை, நீங்கள் பேசாதீங்கன்றாங்க. அதுக்கு விக்ரம் சொல்றாரு, பேசாதீங்கலாம் நீங்க சொல்லக்கூடாது, இது பிக் பாஸ் வீடு, நான் கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன்னு சொல்றாரு. ஏன்னா முன்னாடி இதுல வந்து பார்வதி கிட்ட சொன்ன விஷயத்தையே இங்க முரண்பாடா இருக்காங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பார்வதி கிட்ட இது பிக் பாஸ் வீடு, நான் எப்பனாலும் பேசலாம், இதெல்லாம் சொன்னவங்க இந்த இடத்துல இவங்களுக்கு பிரச்சனை வரும்போது மாத்திடுறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ எல்லாரும் சுத்து போட்டு கவனிச்சிட்டு இருக்காங்க. அங்க சபரி, சுபிக்ஷா, கமருதீன் எல்லாருமே என்னதான் நடக்குதுன்றதை நல்லா அப்சர்வ் பண்றாங்க. அப்சர்வ் பண்ற எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு திவ்யா கிட்ட தான் பிரச்சனை இருக்கு. திவ்யா வந்து ஒரு இடத்துல லாக் பண்ணா இன்னொன்று இடத்துக்கு ஓடுறாங்கன்றதை கவனிச்சிட்டாங்க. அதே மாதிரி நம்மளை பேசவே விட மாட்டாங்க. விக்ரம் வந்து அவங்க சொல்றதையும் கேட்கிறாரு, இவரும் பேசுறாரு. ஆனா திவ்யா வந்து அவங்க சொல்றதை மட்டும் தான் பேசணும்னு நினைக்கிறாங்கன்றது வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சுங்க. நேற்று வந்து துண்டா திவ்யா மாட்டிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். திவ்யா வந்து சாமர்த்தியமா ஒன்று இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்தவங்களை பேசவே விட மாட்டாங்க, இவங்களே கத்துன்னு கத்திட்டு இருப்பாங்க. இதை தாண்டி வந்து இவங்க பிரச்சனை நடக்குது நடக்கல உள்ள பொந்துருவாங்க.
அதே மாதிரி தான் நேற்று கானா வினோத்தை எதுக்கு மேடம் பிரச்சனையில் இழுக்கிறீங்க? பேசிட்டு இருக்கும் போது கானா வினோத்தை சம்மந்தமே இல்லாமல் இழுக்கிறாங்க. கானா வினோத்தை பதிலுக்கு அட்டாக் பண்ணிட்டாரு. ஏன்னா கானா வினோத்தை வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு விஜய் சேதுபதி சொல்லிட்டாராம். விஜய் சேதுபதி அப்படி பார்த்தா அவங்கள 2 வாரம் நிற்க வச்சு திட்டினாரு, அவ்வளோ திட்டினாரு. கானா வினோத்தை கரெக்டாக கேட்டாரு. நேற்று திவ்யா, இப்பயும் நான் சொல்கிறேனே கமெண்ட் செக்ஷனில் திவ்யா தான் கெத்து, உனக்கு ஒன்றுமே தெரியலன்னு சொல்லுவீங்க. சொல்லிக்கோங்க தாராளமாக, அது உங்கள் விருப்பம். திவ்யா வந்து இவ்வளோலாம் நடந்ததுக்கு அப்புறமும் திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா எனக்கு புரியல. அதே மாதிரி வந்து நிறைய பேர் பார்வதி அட்டாக் பண்ணுறவங்க பார்வதியை பீடன்னு அட்டாக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி திவ்யாவை பதிலுக்கு நான் சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னா திவ்யாவுக்கு டெக்கோரம் திவ்யான்னு டீசெண்டாகவும் பேர் வச்சுருக்காங்க, ட்ரைனேஜ் திவ்யான்னு வந்து கேவலமாகவும் பேர் வச்சுருக்காங்க. நானும் அப்படி சொல்ல முடியும், பட் ஆனால் நான் அப்படி சொல்ல மாட்டேன். திவ்யா ஒரு சைடு தப்புன்னு சொல்கிறேன், இன்னொன்று பாப்பா சரின்னு சொல்ல போகிறேன். மற்றபடி எனக்கு எந்த ஒரு சார்பும் கிடையாது. நம்புங்க, இல்லைனா பரவாயில்ல. ஸோ இந்த வீடியோவை பற்றி உங்கள் கருத்தையும் கண்டிப்பாக சொல்லுங்கள்.